குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் அதை செக் பண்ணால் டவ் 30 வந்து 107 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி வந்து 13 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் வந்து 73 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ லேசான நெகட்டிவில் தான் இருக்குது. இது இந்திய மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட்டு நெகட்டிவ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆமாம் தான். ஆனால் பெரிய லெவலில் நெகட்டிவ் வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட பர்சன்டேஜ் எல்லாம் பாருங்கள், டவ் 30, எஸ்எம்பி, நாஸ்டாக் எல்லாம் 0.20, 0.17, 0.28 இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் இருக்குது. இதுவே இவனுங்க 1%, 2% விழுந்திருந்தால் நமக்கு பெரிய கேப் டவுன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த மாதிரி இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து நெகட்டிவில் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட், அதாவது யூஎஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் எஃப்டிஎஸ்சியும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. டேக்ஸு, சிஎஸ்சி 40 மைனஸ், டேக்ஸ் மட்டும் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். சரி, அதுக்கப்புறம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 88.60 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதாவது இதுவே நமக்கு பெரிய கவலை தரக்கூடிய ப்ரைஸ் தான். இந்தியா வந்து பல தடவை சொல்கிற மாதிரி ஆயிலை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி ஒரு $70 ஒரு $80 இருந்தால் நம்மளால் கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 80லேருந்து 85 இருந்தால் ரொம்ப காஷன் மோடில் இருக்க வேண்டிய ஒரு ப்ரைஸு. ஆனால் இது 85க்கு மேலே இருக்குது. 85க்கு மேலே இருந்தாவே பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸு இந்திய மார்க்கெட்டுக்கு அது சரி பெரிய செல்லிங் ப்ரெஷர் வழிவகத்துக்கு காரணமாக தான் அமையும். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி பிரெண்ட் விலை அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரும், பயம் வரும், ருப்பி மீது ஒரு அழுத்தம் வரும். அந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது மீது பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏவியேஷன் செக்டார் மீது அழுத்தம் வரும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டி இன்னும் அதிகமாக ஏற்படுறதுக்கான பயம் அதிகரிக்கும். இதனால் நிஃப்டி 50க்கு அது நெகட்டிவ் இம்பேக்ட் தான். சரி, இதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ மைனஸில் இருக்குதுன்னு பார்த்தா அவன் ஜஸ்ட்டு 8 பாயிண்ட் மைனஸ், 24,423 இருக்குது. நம்ம க்ளோஸ் ஆனது எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கோம்? 24,366. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் பெரிய லெவலில் மைனஸில் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா இங்கே தெரியுது. அப்போது இந்த 3 சினாரியோ வச்சு பார்க்கும்போது மண்டே நிஃப்டி 50 ஓப்பன் ஆகுனா பெரிய நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் பாசிட்டிவ் சிக்னலும் எதுவும் இல்லை அப்படின்னும் தெரியுது. அப்போ மார்க்கெட்டில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது பாசிட்டிவ்லேயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பெரிய கிராஷ் இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான். டவ், நாஸ்டாக், எஸ்எம்பி இது எல்லாமே லேசான நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இதனால் பேனிக் செல்லிங் இந்தியன் மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். டிஐ சப்போர்ட்டு கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஎஸும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணல, மினிமமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பாசிட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. ஸோ கேப் டவுன் வந்தாலும் எஃப்ஐஎஸும் டிஐஸும் வாங்குற சைடில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்தது ஈரான் யூஎஸ் பேச்சுவார்த்தை மீண்டும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஹோப்ஃபுல், அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் அப்போ கன்ஃபார்மாக வந்துடுச்சு, இந்த இடத்துல பேசுகிறாங்கன்னா அப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஐடி செக்டார் வந்து எல்லா இண்டெக்ஸஸும் இறங்கும் போது, எல்லா செக்டார்ஸும் இறங்கும் போது இவன் மட்டும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த 4 நியூஸுமே நிஃப்டி 50க்கு பாசிட்டிவான நியூஸ் தான். அப்போ நெகட்டிவ் நியூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால், நெகட்டிவ் நியூஸ் வந்து இப்போ இருக்கிற பிரெண்ட் க்ரூட் ஆயில் 88.60ன்றதே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இதுவே நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை தான். இன்னும் இன்றைக்கி சண்டே தான் ஆகுது, இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்குது. யூஎஸ் ஈரான் டென்ஷன் அதிகமாச்சுன்னா மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுற்றி நெகட்டிவ் நியூஸில் வர்றது இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். கிஃப்ட் நிஃப்டி -8ன்னு காட்டுறான். இது பெரிய லெவல் நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்னாலும்
நெகட்டிவ் நியூஸில் தான் இதுவும் சேர்த்துக்கலாம். இருக்கிறதுலே மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதிரானா பிரெண்ட் க்ரூட் ஆயிலுக்கு அப்புறம் நம்ம பேங்க் செக்டாரில் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, எஸ்பிஐ பேங்க்கு இதெல்லாம் மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் நியூஸ், இதுதான் நெகட்டிவ் நியூஸ். நமக்கு நெகட்டிவ் நியூஸ் ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி அந்த இண்டெக்ஸஸ் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டோம். யூஎஸ் ஈரான் பிரச்சனை, அதை ஆல்ரெடி நம்ம அதையே பல தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரான் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அந்த ஈரான் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல ஜம்ப் ஆகக்கூடியவன் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். இவன் தான் ஜம்ப் ஆவான். அப்போது சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபியர் வரும், ஆயில் ப்ரைஸ் ஜம்ப் ஆகும், குளோபல் இன்ஃப்ளேஷன் ஃபியர் அதிகமாகும். குளோபல்லையே இன்ஃப்ளேஷன் ஃபியர் அதிகமாச்சுன்னா இந்தியா நாடுகளுக்கெலாம் சொல்லவே வேணாம், பெரிய லெவலில் கவலை தரும் விஷயமாக அது மாறிடும். அப்போது அந்த மாதிரி நியூஸஸ், ஏதாவது ஈரான் சம்மந்தமான நியூஸஸ் இன்றைக்கோ நாளைக்கோ மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்தால் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நியூஸ் ஏதாவது மார்க்கெட்டுக்கு சாதகமாக வந்தால் மார்க்கெட் மைல்டாக ஒரு கேப் அப் வர்றதுக்கும், அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட் ரெக்கவரி மோடுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகேங்களா? மெயினாக பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகணும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ரெக்கவரி ஆனால் மட்டும்தான் நிஃப்டி 50யால் அந்த 24,400 அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலேயே போக முடியும். எஃப்ஐஐஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா இப்போ மார்க்கெட் டைரெக்ஷனை டிசைட் பண்ணுறது எஃப்ஐஐஸ் ஆக்டிவிட்டியும் க்ரூட் ஆயிலும் தான் அப்படின்னு நம்ம நினச்சாலும் எஃப்ஐஐஸ் பெரிய லெவலில் பையிங்கும் பண்ண மாட்டாங்க. சரி, கண்டினியூஸாக செல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2 வாரமாக சின்ன அமௌண்ட்டாக பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றாங்கன்னா மண்டேல இருந்து அப்படின்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் வரும், ஐடி கீழே விழும், பேங்கிங் இன்னும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, எஃப்ஐஎஸ் பையிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். மார்க்கெட்டு 3 மணி வரையும் ஒரு 100-120 பாயிண்ட் டவுனில் இருக்குது. 3:15 3:40க்குள்ளே இன்ஸ்டியூஷன் பையிங் இருக்குது. எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க, இல்லை டிஐஎஸ் வாங்குறாங்க. கடைசியில் ஒரு 20-30 பாயிண்ட் டவுனில் நிற்கிது. அப்போ 100 பாயிண்ட்டை ரெக்கவரி பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஎஸோ இல்லை டிஐஎஸோ 2 பேருமே பையிங் இருந்தால் கண்டிப்பாக மண்டேவும் எவ்வளோ தான் கேப் டவுனில் க்ளோஸ் ஆனாலும் 3:15 3:40க்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் வச்சு திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா ப்ராபபிலிட்டி என்னை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் $88.60 இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பெரிய லெவல் நெகட்டிவில் இல்லைன்னாலும் 3மே நெகட்டிவ் இம்பேக்ட்னும் போது என்னை பொறுத்தவரையும் பெரிய லெவல் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எப்படி வரும்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், இதில் மைனஸில் ஒரு 10 பாயிண்ட்டு, இல்லை ப்ளஸில் ஒரு 10 பாயிண்ட்டு, இல்லைனா 20 பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த போன திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஓப்பன் ஆன இடத்துலேருந்து விழறான். இதை பாருங்கள், ஓப்பன் ஆன இடத்துலேருந்து விழறான். இதை பாருங்கள், ஓப்பன் ஆன இடத்துலேருந்து பெருசாக விழுது. அந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் டிசைட் பண்ணுற அந்த டவுன் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சைடு வெளியே போகுது. அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ஆன பிளேஸை அவனால் உடைக்கவே முடியல. அவ்வளோ பெரிய கேண்டில் வந்தவொடனையும் மார்க்கெட் அகைன் அந்த கேண்டிலை போய் தொடவே மாட்டுது. கடைசி வெள்ளிக்கிழமை தான் அந்த லெவலை போய் தொட்டான். இந்த லெவலுக்கு பாதி வந்திருக்கான். பட் ஆனால் அதை தாண்ட முடியல. ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் வந்தாலும் சடான்னு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50
24,366 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஃப்ளாட் வித்து கேப் அப்பு வருது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது 24,395 அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ஷன் ஓஐயில் போய் பாருங்களேன். 24,400 இது இப்போ ஆஃபில் இருக்குது. 81.05 லட்சத்தில் இருக்குது. இது சப்போர்ட் 72.69 லட்சத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா ஆஃப் மோடில் இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது ரிஃப்ளெக்ட்டு பெரிய லெவலில் மாறுறதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 24,400. ஸோ அப்படி வந்தால் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் சடார்னு 24,310 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த 9:15 9:30க்குள்ளே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இந்த ரேஞ்சிலேயே போகுது. 24,310க்கும் 24,263க்குமே போகுது அப்படின்ற மாதிரி நான் தீர்மானிக்கிறேன். அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி மைல்டாக கேப் அப் வந்துட்டு இந்த 24,429 ரெசிஸ்டண்ட்டை தொட்டால் அங்கேருந்து விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த லாஸ்ட்டு 13ஆம் தேதி வந்த ஓப்பனிங் ஹை அங்கே போய் தொட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எது 24,429. அதையும் உடைச்சி மேலே போகுதுன்னா 24,487. அதுக்கும் மேலே போகுதுன்னா அதோட 24,000 ரியலாக பார்த்தா 24,576 தாங்க இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அப்போ 24,500ன்றது ஈஸியாக உடைச்சிரும். 24,487 போச்சுன்னா மார்க்கெட் அதோட ரெசிஸ்டண்ட் 24,576. ஏன்னா இது ஒரே கேண்டில் இறங்கியிருக்கு, அதனால் சொல்கிறேன். இல்லை ஒரு ஃப்ளாட்டு வித்து நெகட்டிவ் வருது மார்க்கெட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,310 இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட்டு உடச்சி ஒரு பியரிஷ் கேண்டில் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரிண்ட் ஆகுதுன்னா 24,263 செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 24,187. இதுதான் தேர்டு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கும். இதுதான் நிஃப்டி 50க்கான மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் அவன் ரியலாக க்ளோஸ் ஆகிருக்குது 78,009. ஒரு மைல்டாக ஒரு பாசிட்டிவ் கேப் அப் வருது அப்படின்னா அவனுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,262. இதை உடைக்குது மார்க்கெட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது 78,515. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 78,781. அது வரையும் போகும், மார்க்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் இங்கேயே இருக்குது 78,700. 78,691 இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ரெசிஸ்டண்ட்டு. இது இன்ட்ராடே ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு சென்செக்ஸில். ஓகேங்களா? இவ்வளோ தொலைவெல்லாம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. என்ன தான் மார்க்கெட் மேலே ஏறினாலும் செல் அண்ட் ரைஸ் மோடு தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை ஒரு ஃப்ளாட் வித் நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்குது சென்செக்ஸில் மண்டேல அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,747. அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 77,484. அதுக்கும் கீழே மார்க்கெட் பியரிஷாக இருக்குது அப்படின்னா 77,180. ஸோ மார்க்கெட் இந்த மூணாவது சப்போர்ட் வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் குட் நியூஸ் அப்படின்றது ஒன்று தான் இருக்குது. எஃப்ஐஸும் டிஏஐஸும் பெரிய லெவலில் பை பண்ணல. டிஏஐஸ் கண்டினியூஸாக பெருசாக பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஎஸ் சின்னதாக பை பண்ணுறாங்க. ஸோ பெரிய லெவலில் செல்லிங் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் நெகட்டிவ் நியூஸ் நமக்கு நம்ம மார்க்கெட்டையே புரட்டி போடுற அளவுக்கு ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ரூபாயோட மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆகும். அப்போ ரூபாயோட மதிப்பு பெரிய லெவலில் டிப்ரிசியேஷன் ஆனால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க, சின்னதாக வாங்கிறத விட்டுட்டு பெருசாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு பார்த்தா 95.440 இருக்குது டாலரில். இது அதிகம்தான். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரைஸ் டாலர்லேயே ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. கண்டிப்பாக அதோட ஆல் டைம் ஐ 97 சம்திங் இருக்குது. அதை உடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு 100 கண்டிப்பாக தொடும் இந்த வருஷத்தில். ஏன்னா இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை தீர போகிறது இல்லை. இப்படியே இவங்க பேச்சுவார்த்தைன்னு 2 நாள் பேசிட்டு 3 வாரம் சண்டை போட்டுக்க போகிறானுங்க. ஸோ இது இப்படியே தான் ஓட போகுது.
அதனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு. நம்ம இந்தியா விக்ஸை பார்த்தா 11.31. ஸோ மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி பெருசாக இருக்காது. அதாவது அந்த 9:15லேருந்து 9:30க்குள்ளே ஒரு கேண்டில் வருது பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட்டோட ரியல் இன்ட்ராடே லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. லாஸ்ட்டு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி பெருசாக விழுந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னமும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மிட் கேப் நிஃப்டியும் செல்லிங்கில் தான் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் செல்லிங், எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே உதாரணமாக இருக்குது. சரி, இந்த 2 நாளில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் இது வரையும் நான் இந்த ரெக்கார்டு வீடியோ ரெடி பண்ணுற வரையும் எந்த நியூஸும் என் கண்ணில் படலை. மேபி ஈவினிங்லேயோ இல்லை நைட்லேயோ ஏதாவது நியூஸஸ் வந்தால் மார்க்கெட்டோட நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இங்கே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் எடுத்து உங்களோட பொண்ணான மணியை இழந்துடாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நாளைக்கு பையர்ஸ், பொதுவாகவே ட்ரேடர்ஸ் எல்லாருமே வின் பண்ணணும், பட் செல்லர்ஸ் வின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டா பையர்ஸ் தோற்றுருவாங்க. ஸோ என்னுடைய அதிகபட்ச விருப்பம் என்ன, ட்ரேடர்ஸ் அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படியும் சம்பாதிச்சிடுவாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயோ ஒரு வெலாட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற மார்க்கெட்லேயும் அவங்க சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் நம்ம பையர்ஸ் சம்பாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய விருப்பம் என்னென்னா, ஆப்ஷன் பையர்ஸ் நாளைக்கு பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தான். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம்.